இன்று ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்ப்போம். வாலிமார் நள்ளிரவு பேருந்தில் இந்த சம்பவம் நடந்தது. 2014ஆம் ஆண்டு மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் செல்லும் சாலையில் நடந்தது. ஒரு அரசு பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் சந்தித்த மிக கொடூரமான அனுபவம் இது. நள்ளிரவு 1:30 மணி. அந்த பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லை. ஓட்டுநரும் நடத்துனரும் மட்டுமே இருந்தனர். தேனி மாவட்டத்தின் மலை அடிவாரச் சாலை என்பதால் இருபுறமும் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்திருந்தன. திடீரென சாலையின் நடுவே ஒரு உருவம் கையை நீட்டி பேருந்தை நிறுத்தச் சொன்னது. நடத்துனர் கதவை திறந்தார். ஒரு வயதான மூதாட்டி உள்ளே ஏறினார். அவர் முகம் மிகவும் வெளிரி போயிருந்தது. தலையில ஒரு சிறிய மூட்டையை வைத்திருந்தார். நடத்துனர் அவரிடம் டிக்கெட் எடுக்கும்படி கேட்டார். அந்த பெண்மணி பதில் பேசாமல் ஒரு பழைய 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் கொடுத்தார். அந்த நாணயம் மிகவும் குளிராக ஐஸ் கட்டி போல இருந்தது. சிறிது நேரத்தில் பேருந்தின் உள்ளே பிணவாடை வீசத் தொடங்கியது. நடத்துனர் சந்தேகத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தார். அங்கே அந்த பாட்டியை காணவில்லை. அதிர்ச்சியடைந்த அவர் பேருந்தை நிறுத்தச் சொன்னார். ஓட்டுநரும் பேருந்தை நிறுத்தினார். இருவரும் டார்ச் அடித்து பார்த்தபோது அந்த பாட்டி ஏறிய இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தள்ளி ஒரு விபத்தில் இறந்த அதே பாட்டியின் உடல் சாலையோரம் கிடப்பதை கண்டனர். அந்த பாட்டி பேருந்தில் கொடுத்த அந்த 5 ரூபாய் நாணயம் அந்த நடத்துனரின் கையில் கரியாக மாறியிருந்தது. அந்த ஓட்டுநர் இன்றும் அந்த சாலையை நள்ளிரவில் கடக்க அச்சப்படுகிறார். இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.